நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து சித்த மருத்துவர் ஜெயரூபா. தைராய்டுனால பாதிக்கப்படக்கூடிய நபர்களை நான் சொல்லக்கூடிய இந்த கருவேப்பிள்ளை, அது கூட நெல்லிக்காய் சேர்ந்த ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஜூஸுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஜூஸுக்கு நம்ம ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை இலைகள் எடுத்துக்கணும். ஒரே ஒரு நெல்லிக்காய், ஒரு பெரிய நெல்லிக்காய் போதும். இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மிக்சரில் போட்டுடலாம். இது கூட ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை இலைகள். இப்போ இது கூட கொஞ்சம் நம்ம தண்ணீர் சேர்த்துடலாம். பிளெண்டரில் அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட இன்னுமே நம்ம தண்ணீர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறது நல்லது. இது கூட தேவைப்பட்டால் நீங்கள் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்துப்பு சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். நன்றி.